பெரம்பலூரில் தந்தைக்காக அதிமுகவிற்கு வாக்கு சேகரித்த மகள் அனைவரது கவனத்தினை ஈர்த்த பரபரப்பு பேச்சு. பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் இளம்பை தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக அவரது மகள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23 நடைபெற உள்ள நிலையில் அதனை முன்னிட்டு வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் இளம்பை தமிழ்ச்செல்வன் தினந்தோறும் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பெரம்பலூர் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட செஞ்சேரி, ஆலம்பாடி, வடக்கு மாதவி, கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேட்பாளரின் 15 வயது மகள் தமிழ்யாழினி கலந்து கொண்டு தந்தைக்காக வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் பேசும்போது, கடந்த 10 ஆண்டுகளில் தொகுதி மக்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் விளக்கி மீண்டும் வெற்றி பெற்றால் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதாக தெரிவித்தார். தந்தைக்காக மகள் நேரடியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதுடன் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்நிகழ்வில் தேசிய முற்போக்கு கூட்டணி கட்சியான அதிமுக, பிஜேபி, பாமக, ஐஜேகே, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வாக்குறுதிகளை நிக்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவற்றை நிறைவேற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர்தான் நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள். நமது வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் பெரம்பலூரில் அரசு மருத்துவக் கல்லூரியும் அரசு விவசாய கல்லூரியும் அமைக்கப்படும். எடப்பாடியாரின் தலைமையிலான ஆட்சி அமைந்தால்னா இல்லைன்னா அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் விலையில்லா ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். மகளிருக்கு வழங்கும் உரிமைத் தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். ரேஷன் கடையில் விலையில்லா அரிசியுடன் சேர்த்து விலையில்லா எண்ணெய் மற்றும் விலையில்லா பருப்பு வழங்கப்படும். பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய சொக்கநாதபுரம் வாக்காள பெருங்குடி மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரம்பலூர் சட்டத்தொகுதி பேரவையினுடைய தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற நான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் வாசல் முற்றத்தில் இரட்டலைக்கு எனக்கு வாக்களியுங்கள், என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 10 ஆண்டு காலத்தில் பல எண்ணற்ற திட்டங்களை இந்த தொகுதி முழுக்க வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய அரசு தலைமை மருத்துவமனையில் பிரசவ வார்டு எப்படி இருந்தது 10 வருஷம் முன்னாடி. என்னை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கிய பிறகுதான் 3.5 கோடியில் பிரசவ வார்டு 3 அடுக்கு கொண்ட தளங்களை கொண்டு லிப்ட் வசதியுடன் தாயும் சேயும் பேறுகால பின் கவனிப்புக்கு பின் அற்புதமான ஒரு மருத்துவ மனையை கொண்டு வந்தது அதிமுகவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி, எடப்பாடியாரின் ஆட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எம்ஆர்ஐ ஸ்கேன் 5.5 கோடியிலே கொண்டு வந்து